அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு ப்ரொமோ வந்துருச்சு. ப்ரொமோ பத்தியெல்லாம் பேசியாச்சு. அது நேத்து லைவ் வந்திருந்தாங்க இல்லையா? அந்த லைவ்ல வந்து ஆஃபீஸ்ல தான் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சது லொக்கேஷன். ஆனா ஆஃபீஸா என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃப்யூஷனா இருக்கு. சரி, ஓகே, ஆஃபீஸ்ன்னே வச்சுக்குருவோம். ஆஃபீஸ்க்கு வந்து காவேரி ஏன் வந்திருப்பாங்க அப்படின்னா, வந்து ஆல்ரெடி விஜய் வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு உங்க வீட்ல போய் உன்ன விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்ப காவேரி அத பத்தி யோசிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அ ஆஃபீஸ்க்கு நம்மள வர சொன்னாரே, நம்ம போயிட்டு வேலைய ரிசைன் பண்ணிட்டு நம்ம வந்துரலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஏன் சாவிய வீட்ல குடுத்துட்டு போயிர்றாங்க இல்லையா? போனதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த முடிவு எடுக்குறாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க வீட்ல அவங்க அம்மாட்ட, தங்கச்சிக்கிட்டலாம், அக்காக்கிட்டலாம் சொல்றாங்க, "நான் போய் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு. "அங்க எதுக்கு போற?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல மாச சம்பளத்துக்கு, அதனால அந்த வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ரிசைன் பண்ணா தான் வேற வேலைக்கு போ முடியும்" அப்படின்னு காவேரி வந்து சொல்றாங்க. சரின்னு அனுப்பி வச்சுடுறாங்க. அப்ப ஆஃபீஸ் வராங்க. ஆஃபீஸ் வந்தோடனே விஜய் இருக்க மாட்டாரு அந்த இடத்துல. விஜய் இல்லாதப்போ வந்து சைன் போட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு முடியாது இல்லையா? அதனால வந்து வந்ததுக்கப்புறமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. "இல்ல நீங்களே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் மேடம், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இவங்கள வீட்ல நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது இல்லையா? அதனால வந்து ஏன் மேடம், இருங்க மேடம், சார் இப்போ வந்துருவாரு" அப்படின்னு சொல்லவுமே, சரி நம்ம காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. விஜய் வந்ததுக்கப்புறமாவே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வந்துடுறாரு. வந்தோடனே வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ற லெட்டர குடுத்தோனே காவேரி பயங்கரமா விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு.